எல்லாருக்கும் வணக்கம். கள்ளக்குறிச்சியில் கல்வராய மலை அடிவாரத்தில் அமைஞ்சிருக்கிற கோமதி அணை தாங்க இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறோம். பாருங்களேன், மலையிலேருந்து அப்படி சூரியன் மறையிற ரொம்பவே சூப்பராக இருக்குங்க பார்க்குறதுக்கு. வாங்க பார்க்கலாம். நீரின்றி அமையாது உலகு அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த வாக்கியத்தை நம்ம உற்று நோக்கினா இதுக்குள்ள ஒரு பெரிய அர்த்தமே புதஞ்சிருக்குங்க. ஆமாங்க, நீர்நிலைகள் தான் நிறைய இடங்கள்ல பொதுவாகவே மனிதனோட வாழ்வாதாரத்தில் பெரிய பங்கு வகிச்சுக்கிட்டு வருது. இப்போ நம்ம இங்கே வாழ்கிற கடலாகட்டும், இல்லைன்னா நீர்வீழ்ச்சி ஆகட்டும், இல்லைன்னா அருவி ஆகட்டும், இல்லைன்னா ஏரி குளங்களாகட்டும், எல்லாத்தையும் சார்ந்து தான் மக்கள் இருக்க முடியும். இந்த மாதிரி நீர்நிலைகள் இல்லை அப்படின்னா மனிதனோட வாழ்வே கேள்விக்குறியாக மாறிடுங்க. அப்படி நீர்நிலைக்கு ஆதாரமாக இருக்கிற ஒரு டேமை தான் இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஃபுல்லாகவே பார்க்க போகிறோம். கோமுகி அணை. இந்த கோமுகி அணை எங்கே இருக்குது? தமிழ்நாட்டில் கள்ளக்குறிச்சி மாவட்டம் கல்வராய மலையோட அடிவாரத்தில் அமைஞ்சிருக்கிறதாங்க இந்த கோமுகி அணை. காமராஜர் முதல்வர் இருந்தப்ப 1963ஆம் ஆண்டு இந்த அணை கட்டப்பட்டு 1965ஆம் ஆண்டு மக்களோட பயன்பாட்டுக்காக திறக்கப்பட்டதுங்க. கல்வராய மலைப்பகுதியில் பெய்கிற மழை நீர் கல்படை, பொட்டியம், மல்லிகைப்பாடி, பரங்கினத்தம் இந்த மாதிரி எல்லா ஆறுகள் வழியாக இந்த அணையில் தண்ணிகள் சேகரிக்கப்படுதுங்க. இந்த அணை மொத்தம் 320 ஹெக்டேர் பரப்பளவு கொண்டதுங்க. அதுவும் இல்லாமல் இந்த அணையில் சேகரிக்க தண்ணீர் மொத்தம் 50க்கும் மேற்பட்ட கிராமங்களுக்கு விவசாய பாசனத்துக்காக பயன்பட்டு வருதுங்க. அது மட்டும் இல்லைங்க, இது கிட்டத்தட்ட ஒரு 9 கிலோமீட்டருக்கு இந்த அணையோட கால்வாயில கிராமங்களுக்கு போய் சேர்றதுனால இந்த அணை சுற்றியுள்ள கிராம மக்களோட பெரிய வாழ்வாதாரமா விளங்கிட்டு வருதுங்க. அணையை வந்தடைறதுக்குள்ள கிட்டத்தட்ட அதோட வரலாறை கேட்டு முடிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஆமாங்க, அணையை நெருங்கியாச்சு, அணையை வந்தடைஞ்சாச்சு. இதாங்க கள்ளக்குறிச்சியோட கோமுகி அணை. பாருங்க எவ்வளவு பியூட்டிஃபுல்லா இருக்கு அப்படின்னு. அதாவது சுற்றி அந்த மலைகள் கிளவுட்ஸால் அப்படியே நிரம்பி வழியும் போது இது ஈவினிங் டைமுங்க. சூரியன் அஸ்தமனம் ஆகிட்டு இருக்கு. அதோட வெளிச்சம் மொத்த அணை மேலையும் படர்ந்து ஒரு மாதிரி பேரழகா காட்சி அளிக்குது பாருங்க. இந்த டேம் எக்ஸாக்டா எங்க இருக்கு அப்படின்னா கல்வராய மலை போற பாதையிலே இருக்குங்க. கல்வராய மலை போனீங்கன்னா அது அதை விட செம்ம சூப்பரா இருக்கு. அது அடுத்த வீடியோல நம்ம கண்டிப்பா கல்வராய மலை தான் காட்ட போறோம். கல்வராய மலையில அப்படியே மலை ஏறும்போது நம்ம சுத்தி உள்ள காடுகளும் சரி, அது ஏறின உடனே அங்க இருக்க பெரியார் அருவியில போடுற ஒரு குளியலும் சரி ரொம்பவே சிறப்பா இருக்குங்க. ஏன்னா இந்த டேம் ரொம்பவே சூப்பரா இருக்கு. ஒரு சின்ன டேமா தான் இருக்கு, டேம்ல என்ன இருக்க போகுது அப்படின்னு ஒரு ஆவல் இன்னும் எதுவுமே கிடையாது. ஆனால் அந்த டேம் மேலே ஏறினோன்னா தெரியுது. அதுவும் இல்லாமல் கரெக்டாக அந்த சூரிய அஸ்தமனம் நம்மளை பிரமிக்க வச்சிருச்சுன்னே சொல்லாங்க. அவ்வளோ ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு அஸ்தமனத்தை அன்னைக்கு நேற்று பார்த்தோம். இன்னொரு விஷயம் என்னன்னா, உயரமான இடங்கள்லேருந்து அந்த ஊரை ரசிக்கிறதுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும். அதனால தான் ஹில்ஸ் ஏறும்போது அங்கங்கே வியூ பாயிண்ட்ஸ் பிளேஸ் பண்ணி மக்கள் அங்கே நின்று அந்த உயரத்துலேருந்து பார்க்குறாங்க. அப்படி பார்க்கும்போதும் இந்த கோமுகி அணை அந்த கால்வாய் போகிற பாதை ஒரு மாதிரி ரொம்ப ஒரு சூப்பராக இருக்குங்க பார்க்குறதுக்கு. அந்த அணையிலேருந்து திறக்கப்படுற மதகுகள் வழியா அந்த கால்வாயிலேருந்து போய் தண்ணி போகும். அந்த இடம் பார்க்கறதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கு. மாலை வேளையில மலை உச்சியில சூரிய அஸ்தமனத்தை கவனிக்கும் போது இயற்கையே உன்னுடன் நின்றுதான் இப்பிறவி நான் பெற்றுட்டேனா அப்படின்னு சொல்ற மாதிரி கவிதைகள் எல்லாம் யோசிக்க தோணுதுங்க. ஏன்னா அந்த சூரிய அஸ்தமனோட காட்சி நம்மள வியப்புல ரொம்ப ஆழ்த்திருச்சுங்க.
கிட்டத்தட்ட இந்த அணை மேலே ஒரு அரை மணி நேரம் ஒரு 40 நிமிஷம் இருந்திருப்போங்க. சுற்றி வர பார்த்ததுமே ஒரு கொஞ்சம் டைம் தான். ஆனால் ரொம்பவே ஃபுல்ஃபில்லான ஒரு எக்ஸ்பீரியன்ஸை கொடுத்துச்சு. ஏன்னா அந்த அணையில் பார்த்த இடங்கள் அப்படி, அந்த விஷயமும் அப்படி, அவ்வளோ ஒரு சூப்பரான மலைக்கு பேல அந்த அஸ்தமன காட்சி ரொம்ப ஒரு ஃபுல்ஃபில்லான எக்ஸ்பீரியன்ஸ் கொடுத்துச்சு. அது மட்டும் இல்லாமல் அந்த வியூ பாயிண்ட் மாதிரி இருக்குது பாருங்க, இங்கே கீழே பார்க்குறதுக்கு ரொம்பவே சூப்பராக இருந்துச்சுங்க கோமுகி அணை இன்னைக்கு விசிட் பண்ண எக்ஸ்பீரியன்ஸு. நம்மளிடம் சுவையான ராமேஸ்வர கருவாடு மற்றும் கடல்ல கிடைக்கிற சங்கு, முத்து போன்ற பொருட்கள் எல்லாமே நம்ம வெப்சைட்ல நீங்க ஆன்லைன்லயே வாங்கிக்கலாம். www.peppyfishing.com